ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி சொல்லலாம், இல்லை குழம்புன்னு கூட சொல்லலாம். தேங்காய் இல்லாமல் எப்படி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஒயிட் ரைஸ் கூட, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நல்லா காம்பினேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான்வெஜ்னாலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்துக்கிறேன். சும்மா வாசத்துக்காக ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனோட கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நீங்கள் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்குங்க. ஏன்னா நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பழுத்த பழமாக. இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து எண்ணெயோடய வதக்குங்க. இப்போது நான் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் உப்பு இந்த டைமில் சேர்க்குறது. சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி ஒன்றா வரணும், பேஸ்ட்டு மாதிரி, அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம நல்லா மூடி போட்டு இப்போ வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் திறந்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிட்டோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் மூடி போட்டு வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயோடு நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் எண்ணெயிலே இப்படி வதக்கி விடுங்க. அந்த சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் எண்ணெயிலே நீங்கள் வதக்கும்போது. வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஒன் பை ஒன்னாக. சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த சிக்கனோட வாசனும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டிலேயே அரைச்சா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு, ஏன்னா பட்டை லவங்கம்லாம் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது வாசனையாக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா ஆகிற வரையும் நல்லா சிக்கனோடு சேர்த்து பிரட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இந்த மசாலா சிக்கன் எல்லாம் இருக்கவும் நல்லா அந்த மசாலாஸ் ஃபுல்லாகவே சிக்கனில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் நல்லா சிம்மிலே வச்சு கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன்லேருந்து. இப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறதுனால, தேங்காய் இல்லாமல் நம்ம குழம்பு செய்ய போகிறதுனால நான் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, அரிசி கழுவி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2ஆவது டைம் கழுவுறது 3ஆவது டைம் கழுவுறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது எப்பயுமே சாப்பாட்டுக்கு வந்து நம்ம சமைக்கும் போது அது யூஸ் ஆகும். அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அது சுண்டி வரும்போது நமக்கு வந்து அது குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் இறக்கிடலாம்.
நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா இது கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இது வந்து தேங்காய் எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் இதை ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதுவரையும் பார்த்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாய்.